சரி. 2 வேதாந்திகள் சந்திக்கிறாங்க. ஒருத்தன் வேதாந்தி விஞ்ஞானி, ஒருத்தன் சாதாரண சாமானியன் பாமரன். ஆனால் 2 பேருமே வேதாந்தத்தில் அகம் பிரம்மாஸ்மி என்பதை உணர்ந்தவர்கள், தன்னை பிரம்மம் என்று கண்டு கொண்டவர்கள், அவ்வாறு வாழ்கிறவர்கள். அப்படி வாழும்போது அவங்ககிட்ட தர்க்கம் வருவதுக்கு வாய்ப்பில்லை. இருந்தாலும் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சிச்சுவேஷனை அவர் சொல்கிறார். கற்பனாரு ஒரு விஞ்ஞானியாக இருந்து வேதாந்தம் கற்றுக்க வரவனுக்கு எப்படி நம்ம விளக்குவது? அவர் மூளை தான் மனம் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த உடம்பை தவிர்த்து தனியாகிறது மனம் அப்படின்னு வேதாந்தம் சொல்லுது. இப்போ சரீர व्यतिरिक्त ஆத்மா, இந்த உடம்புக்கு அப்பாற்பட்ட ஒரு அறிவு பொருள் இருக்கிறது அப்படிங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும். இப்போ கான்ஷியஸ்னஸ், ஆத்மா, அறிவுணர்வு 3 பேர் சொல்கிறோம். கான்ஷியஸ்னஸ், ஆத்மா, அறிவுணர்வு அல்லது கடவுள் பிரம்மம். இப்போ நம்ம அறிவுணர்வு மட்டும் எடுத்துக்கணும். இந்த அறிவுணர்வு உடம்பிலிருந்து தோன்றுகிறதா அல்லது உடம்பில் வெளிப்படுகிறதா? அறிவுணர்வு உடம்பிலிருந்து தான் தோன்றுகிறதா அல்லது உடம்பின் வழியாக வெளிப்படுகிறதா என்றது நம்ம தர்க்கம். விஞ்ஞானி சொல்கிறார், மூளைங்கிற உடம்பின் ஒரு பகுதியாக மூளையிலிருந்து அறிவுணர்வு பிறக்கிறது. இப்போ மூளை சிதைவிட்டால் அறிவுணர்வும் சிதையும். மூளை எரிந்து சாம்பலாகி போச்சுன்னா அந்த அறிவு மறைந்து போகும். இப்போ அறிவுணர்வு என்பது ஏதோ ஒரு பொருள்கள் சேரும் பொழுது தோன்றுவது அப்படின்னு அவர் சொல்கிறாங்க. அப்போ அறிவுணர்வுங்கிறது பொருள் ஏதோ ஒரு சேர்க்கையினால் உண்டாக்கப்பட்டது அப்படின்ற ஒரு ஆர்குமெண்ட். சேர்க்கையினால் உண்டாகிறது என்னன்னு பார்த்தோம்னா, மரம் அப்படிங்கிற ஒரு பொருள். அது மரம்ங்கிறது எப்படின்னா, இலைகள், பூ, காய்கனி, கிளைகள், தண்டு, வேர் இதெல்லாம் சேர்ந்தால் தான் மரம். வேர் மரம் அல்ல, தண்டு மரம் அல்ல, கிளை மரம் அல்ல, இலை மரம் அல்ல, பூ மரம் அல்ல. அப்போது எல்லா உறுப்புகளும் மரம் அல்ல. மரம் அல்லாததெல்லாம் சேர்ந்தால் மரம் வருது. இது எப்படி இருக்குன்னா, த சம் இஸ் மோர் தேன் தி பார்ட்ஸ். பகுதிகளை காட்டிலும் அதன் கூட்டுப்பொருள் அதிகம் அப்படின்ற ஒரு தத்துவத்தை அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. அப்போ சேர்ந்தவை பிரிந்தால் மரம் பிரிஞ்சு போகுது, எல்லாத்தையும் சேர்த்தால் மரம் உண்டாகுது. இப்போ மரம்னு ஒன்று இருக்குதா? ஆனால் மரம்னு எதுவும் இல்லை. ஏன்னா இப்போ மரத்தில் இருக்கிற பொருளெல்லாம் மரம் அல்லாதது தான். இலை மரமா, கிளை மரமா? இல்லை. ஆனால் எல்லாம் சேர்த்தோம்னா மரம்ங்கிறோம். அதே போல் மூளையில் இத்தனை பொருளெல்லாம் இருக்குது, இதெல்லாம் சேர்ந்த உடனே அறிவுணர்வு உண்டாகுது. இதெல்லாம் பிரிச்சிட்டோம்னா அறிவுணர்வு போயிடும். திருஷ்டாந்தம் ரொம்ப நல்லா இருக்குது, கரெக்டாக இருக்குது. இப்படி ஒருத்தர் புரிஞ்சு வச்சுருக்கான்னு வைங்க. பார், எவ்வளவு சொன்னாலும் மனம் இறந்த பிறகு தனியாக போகுது, அறிவுணர்வுடைய அந்த பொருள் தனியாக போகுது அப்படிங்கிறத அவர் ஏற்றுக்கவே மாட்டார். இப்போ அவருக்கு நம்ம புரிய வைக்கணும். முதல்ல அவருக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரத்தை உண்டாகணும். சில விஷயங்களை, அறிவுணர்வை நாம் எப்படி ஒரு பொருளாக பார்க்க முடியும்? முதல்ல ஸ்ரத்தை அவருக்கு இருக்கணும். ஸ்ரத்தை இல்லாதவங்ககிட்ட வேதாந்தத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடாது. அவர் எப்பேற்பட்ட நோபல் பரிசு இருந்தாலும் அவருக்கு நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீங்கள் சொல்வதில் உண்மை இருக்குது அப்படின்னு முதல்ல நம்மக்கிட்ட அத்தியாரோபம் பண்ணி அபவாதம் பண்ண பிறகு அவர்கிட்ட நம்ம இந்த விளக்கமே சொல்ல வேண்டியதில்லை. அவர்கிட்ட கேள்வியெல்லாம் அழிஞ்சு போயிடும். நான் இந்த கேள்விகளோடு வந்தேன், ஆனால் அந்த கேள்விக்கே அவசியம் இல்லைன்னு இப்போ நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு போயிடுவார். இப்போ நம்ம ஒரு கட்டுப்பாடை நம்மக்கிட்ட இருக்கணும். நமக்கு வேதாந்தம் தெரியுதுங்கிறதுனால போகிற வரவங்களுக்கெல்லாம் வேதாந்தம் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. மகனாக இருந்தாலும் கூட சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. யாருக்கு தான் சொல்லிக் கொடுக்கணும்? யார் சமதமாதி ஷட்கத்தோட, அதில் ஸ்ரத்தாங்கிறதோட விவேக வைராக்கியத்தோடு வந்திருக்கிறானோ அவனுக்கு மட்டும்தான் நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். குறைந்தபட்சம் இந்த குணங்களில் ஏதாவது 1-2 இருந்தால் கூட நமக்கு கொடுக்கலாம். நம்ம வேதாந்தத்தை நாசம் பண்ணணும், அதை சொல்ல போட கருத்துக்கள் பொருந்தவில்லை,
நான் உபபத்தி, அதுக்கு வந்து பொருத்தம் இல்லை, விஞ்ஞானத்து பொருந்தலைங்கிறவங்களுக்கு நம்ம வந்து விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நமக்கு வந்து அதே மாதிரி சந்தேகம் வந்ததுன்னா, ஒருவேளை அவர் உனக்கு ஒரு கல்லை போட்டு போயிட்டார், இப்போ அலைகள் பறக ஆரம்பிச்சிது தண்ணியில். அதுபோல் எனக்கு வந்து ஒரு கால் இந்த மூளையிலிருந்து தோன்றுகின்ற, மூளையினுடைய எத்தனை அங்கம் இருக்குது, அதில் செர்பல் கார்டெக்ஸுங்கிறாங்க, அப்புறம் மெடுல்லாங்கிறாங்க, அப்புறம் மைனர் ஏரியா இருக்குது, அதில் செரபெல்லம், மெடுல்லா அப்லாங்கேட்டா, அப்புறம் உள்ளுக்குள்ளே நிறைய சின்ன சின்ன உறுப்புகள்லாம் இருக்குது, டிஸ்டிங்க்டாகவே இருக்குது, பிரிச்சிடலாம். அந்த மாதிரி தனித்தனி உறுப்புகள்லாம் இன்டர் கனெக்டடாக இருக்குது. ஹிப்போ கேம்பஸ், அமிக்டாலா, ஸ்ட்ரையட்டம் அப்படின்னு நிறைய இருக்குது. இதெல்லாம் சேர்ந்தால் அங்கே அறிவுணர்வு உண்டாகுது. அப்போ ஹிப்போ கேம்பஸில் மட்டும் இருக்குதா அறிவுனா இல்லை, செர்பல் கார்டெக்ஸில் இருக்குதானா இல்லை. எப்படி மரம் உதாரணத்தை சொல்கிறோம், அப்படி அவன் சொல்கிறான்னு வைங்க, அவன் சொல்கிறதுக்கும் நியாயமாக தான் இருக்குது. அப்படியானால் ஒரு மூளையை மட்டும் கொண்டு வந்து வச்சிட்டோம்னா அந்த மூளைக்கு அறிவுணர்வு இருக்குதுன்னு உனக்கு எப்படி தெரியும்? என்னால் சொல்ல முடியாது. அறிவுணர்வு அபரோட்சமாக அறியக்கூடியது, அது கொண்டு போய் பரோட்சமாக அதில் இருக்குதுன்னு காட்டவே முடியாது. திருக் ஏவ ந திருஷ்யத்தே. இப்போ திருக் திருஷ்ய விவேகத்தின்படி திருக்கு ஒன்று தான் திருஷ்யம் ஆவதில்லை அப்படி. அப்போ மூளையை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அறிவுணர்வை பார்த்தவன் ஆயிடுறீங்க. அப்போ அறிவுணர்வு திருஷ்யமாகிடுது. அப்படி ஆகாது இல்லையா? அப்போது நாம் இது வரைக்கும் நம்ம லாஜிக்கை எடுத்து பார்த்தோம்னா திருஷ்யம் எல்லாமே ஜடம், அநேகம், பலவாகவும் ஜடமாகவும் இருந்தால் அது திருஷ்யங்கிறோம். ஒன்றாகவும் திருஷ்யம் ஆகாததும் எதுவோ அது திருக்குங்கிறோம். இப்போ திருக்கு என்பது உண்டாகுமா அப்படின்னு கேட்குறோம். அப்படின்னா உங்களுடைய அனுபவத்தை சொல்லுங்கள், ஏன் மூளைக்காரரே சொல்லுங்கள். உங்கள் அறிவுணர்வு உண்டாகி மறைந்ததை நீங்கள் பார்த்துருக்குறீங்களா அப்படின்னு அவர் கேட்குறோம். மூளை இருக்கிற வரைக்கும் அவர் சொல்கிறாரு, என்னிடம் உண்டானதையும் மறைந்ததையும் நான் பார்க்க முடியல, எப்பொழுதுமே இருக்குது. சரி, நீங்கள் வந்து குழந்தையில் கருவாக இருக்கும் பொழுது மூளை இல்லாத போது அப்போ அறிவுணர்வு அங்கே இல்லையா? சரி, மூளை படிப்படியாக வளரும் பொழுது அறிவுணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக வருதா? எந்த உறுப்பு எடுத்தோம்னா உங்களுக்கு அறிவுணர்வு போயிடும் அப்படின்னு கேட்குறோம். அறிவுகளில் சிலது போகலாம், உணர்வுகளில் சிலது போகலாம், அறிவுணர்வே போயிடுமா? எந்த பகுதியில் அறிவுணர்வு இருக்கிறது? எல்லா பகுதியும் சேர்ந்து இருக்குது. ஏதாவது குறைச்சிட்டோம்னா ஒரு அறிவுணர்வு போயிடணும்ல. இந்த மாதிரி எக்ஸ்பெரிமெண்ட்டில் யாரும் செய்து பார்க்குறதெல்லாம் கிடையாது. முதல்ல அறிவுணர்வு உற்பத்தி ஆவதில்லைன்னு புரிஞ்சுக்கணும். அது ஒன்று மட்டும்தான் உற்பத்தி ஆகாது எப்பவும் இருக்கிறது, மீது எல்லாமே உற்பத்தி ஆக்கப்பட்டது. உற்பத்தி ஆகாததை எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? அக்கிருதக்கிருதேன அப்படின்னு சொல்கிறாங்க. செய்ய வேண்டாதது ஏன் செய்யணும் அப்படின்னு உபனிஷத் சொல்லுது. யார் ஒருவனுக்கு உபனிஷத்து மேலே ஸ்ரத்தையும் குரு மேலே ஸ்ரத்தையும் இருக்குதோ அவன் அதை புரிந்து கொள்வான். அறிவுணர்வு உண்டாவதல்ல, அது சேர்க்கையில் தோன்றுவதல்ல. சரி, இப்போ கேட்குறேன், சேர்க்கையில் தோன்றியதெல்லாம் யாருக்காக? ஒரு பொருளை சேர்க்குறோன்னு வைங்க, அந்த பொருள் யாருக்காக சேர்ந்துடுச்சது, சேர்ந்த உடனே ஒன்று உண்டாகுதுன்னு வைங்க, அந்த பலனை யார் அனுபவிக்கிறது? சேர்ந்த பொருளை வா சேர்த்தவன் தான் அனுபவிக்க முடியும். இப்போது சட்டி, பானை அல்லது குழம்பு, புளி, ரசம் எல்லாம் கொதிக்க வச்சுட்டோம், எல்லாம் சேர்த்துட்டோம். இப்போ யார் அதை சட்டி பானையாக அனுபவிப்போது? கரண்டி அறுது. குழம்புன்ற ருசியை கரண்டி அறியும். இப்போ அதுக்கு அப்பாற்பட்டதாக தானே இருக்கும். இப்போ மூளைந்து சேர்க்கப்பட்டதுன்னா அதில் உண்டான ஒரு பிரயோஜனம் அறிவுணர்வுனா அது யாருக்கு? யாரோ ஒருத்தனுக்கு அதுக்கு முன்னாடியே இருக்கணும்ல, சேர்த்ததுக்கு முன்னாடியே அவன் இருந்திருக்கணும் இல்லை. நீங்கள் சொல்கிறீங்க சேர்த்ததுனால உண்டாகுதுன்னு. இப்போ நான் டிவி ஸ்க்ரீனு அல்லது செல்ஃபோன் ஸ்க்ரீனு அது உள்ள இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்தையும் நான் சேர்த்த பிறகு அது வந்து வெளிச்சம் கொடுத்து அதில் வந்து படங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் சேர்த்த பொருள் ஏதாவது இருக்குது? அதில் வெளியே தானே வருது. செல்ஃபோனுக்குள்ளே ஏதாவது நீங்கள் பார்க்குற பொருள் ஏதாவது இருக்குது, அது உள்ளே இருக்குதா?
எல்லாமே வெளியேருந்து வர்றது தானே. நீங்கள் இப்போ ஒருத்தரோட வீடியோ கால் பண்ணுறீங்க, செல்ஃபோனை பிரித்தாக்கா அது போயிடுது, செல்ஃபோனை சேர்த்தா உண்டாயிடுது. அதனால் ஒரு முடிவு வந்துடும், செல்ஃபோனை சேர்த்தோம்னா அவர் வந்துடுவார் அப்படின்னு. நீங்கள் செல்ஃபோனை சேர்த்து வைங்க, வீடியோ காலில் வந்துடுவாரா? அவர் வெளியே தான் இருக்கிறார். இது ஒரு சாதனம், இது ஒரு காரியம். காரணம் வேறு. காஸ் அண்ட் எஃபெக்டினுடைய டிஃபெக்ட் தெரியணும். எது காரணம், எது காரியம். இப்போ மூளையில் மனம் இருப்பதற்கு காரணம், மூளையை மனம் பயன்படுத்துது. இந்த ஆத்மாங்கிற சேதன வஸ்து எல்லா இடத்திலும் வியாபித்திருந்தாலும், உற்பத்தியே ஆகாததுனாலும், அரூபமாக இருப்பதனாலும், அளவற்றதாக இருப்பதாலும் அது தெரிகின்ற இடம்னு சொல்கிறோம். உபலப்தி ஸ்தானம் அப்படின்றோம். அது எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எங்கும் பார்க்கலாம். எங்கும் பார்க்கலாம், பார்க்க முடியலையேன்னு. சரி, உனக்குன்னு சொல்லிக் கொடுக்குறேன்ப்பா. இங்கே மனம் எல்லாம் இருக்குதோ அங்கே அது அதனுடைய தன்மையை காட்டும். அதனுடைய சித் சக்தியை நம்ம பார்க்கலாம். அசித் சக்தியை நீ இந்த பிரபஞ்சம் முழுக்க இருக்கக்கூடிய கல் மண்ணில் பார்க்கலாம். அந்த சத்து ரூபத்தை நீ இங்கே பார்க்கலாம். சித்து ரூபத்தை மனசில் பார்க்கலாம். ஆனந்த ரூபத்தை முனிவன்கிட்ட பார்க்கலாம். உங்ககிட்டயே அப்பப்போ நீங்கள் பார்க்கலாம். இப்போ சச்சிதானந்தங்கிற பிரம்மம் இருக்கிறது, எங்கும் எப்பொழுதும் இருக்கிறது. அது வெளிப்படும் இடம் எங்கன்னு பார்த்தோம்னா, சத்துரூபமாக எல்லாவற்றிலும், செத்த பணத்திலும், சித்ரூபமாக ஜீவராசிகளுடைய அந்த கரணத்திலும், ஆனந்தமாக எப்பொழுதும் அந்த கரணம் சத்துவம் அடைகிறதோ அப்பொழுதும் அது வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம். இப்படின்னு நம்ம சொன்னோம்னா, அதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம் நம்ம கொடுக்குறோம் இல்லையா? செல்ஃபோன் திருஷ்டாந்தம். இப்போ எதுக்கு திருஷ்டாந்தம்? நம்ம வெறும் திருஷ்டாந்தத்தை வச்சுக்கிட்டே, யுக்தியை வச்சுக்கிட்டே ஒரு உண்மையை கண்டுபிடிக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் யுக்தியை வச்சு நம்ம சொன்னோம்னா, சாங்கியர்களாகவும் அல்லது யோகிகளாகவும் நியாயவாதிகளாகவும் வைசேஷிகர்களாகவும் தான் நம்ம சண்டை பிடிச்சிட்டு இருக்கணும். உங்களுக்கு மோட்சம் கிடைக்க போகிறதில்லை. எங்கும் இருக்கின்ற ஆத்மாவை நீங்கள் ஆக போகிறதே கிடையாது. அப்போ மூளை இருக்கிற வரைக்கும் தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொன்னோம்னா, மூளைக்கு தான் நீங்கள் சாப்பாடு போட்டுட்ருக்கணும். இப்போ மூளை அதிகமாக இருக்கணும், கம்மியாக இருக்கணும் இப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம். இப்போ சரீரம் தான் நமக்கு ஆத்மான்னு ஆகிடும். இப்போ சரீர ஆத்மாங்கிறவன் நாத்திகவாதி தானே. அவனுக்கு மோட்சமே இந்த சரீரம் தான். சரீரம் சுகமாக இருந்தால் மோட்சம், சரீரம் கஷ்டப்பட்டதுன்னா மோட்சம் போயிடுச்சு. இப்போ மோட்சத்தினுடைய தன்மையே உனக்கு என்னன்னு தெரியல. மோட்சம் நித்தியம். அநித்தியமான ஒரு உடம்பில் எப்படி நித்தியமான மோட்சம் கிடைக்கும்? அநித்தியமாக தான் மோட்சமும் இருக்கும். எனக்கு மோட்சம்லாம் வேண்டாங்க, தாராளமாக நீங்கள் போகலாம். மோட்சம் வேணும், சம்சாரத்தில் விடுபடணும்னு சொன்னால் சாஸ்திரத்தை நீ நம்பி தான் ஆகணும். இப்போ உங்களுக்கு யுக்தி மட்டும் வச்சுட்டு நம்ம பார்த்தோம்னா, தார்கிகள் எல்லாம் ஒருத்தர் தர்க்கத்தினாலேயே முறியடிச்சுக்கிறாங்க. அதனால் தர்க்கம் எப்போவுமே ஜெயிக்காது. அதனால் உபனிஷத்து எல்லாமே தர்க்கத்துக்கு மீறியதுன்னு சொல்லலை. தர்க்கத்தாலையும் விளக்க முடியும், ஆனால் தர்க்கத்தால் மட்டும்தான் அது கொண்டு வர முடியாது. நிறைய பேர் ஸ்ருதியை ஒரு பக்கமாக வச்சுக்கிட்டு தர்க்கத்தை பிரதானமாக பயன்படுத்தினால்தான் இந்த அருசமயங்களும் உண்டாச்சு. ஸ்ருதியை முக்கியமாக வச்சுக்கலாம், தேவைப்பட்ட யுக்தியையும் தேவைப்பட்ட அனுபவத்தையும் நம்ம பயன்படுத்தலாம். ஸ்ருதி, யுக்தி, அனுபவம் மூணும் தான் வேணும். ஆனால் ஸ்ருதி தான் அதில் பிரமாணம், அதுதான் பிரமாணம். யுக்தி பிரமாணம் இல்லை. யுக்தியை நம்ம பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. எதுக்கு? ஆத்மாவுக்கு, அறிவுணர்வுக்கு. அறிவுணர்வு தன்னால் எப்பொழுதும் அறியப்படுவது. இதை சேர்த்து பிரித்து பார்க்குறதெல்லாம் கிடையாது. அப்படி ஒருத்தன் சொல்கிறான்னு வைங்க, பிரெயின் ஒரு ப்ராஜெக்ட் இப்போ ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ப்ராஜெக்ட் பிரெயின். முதல்ல ஜீனோம் ப்ராஜெக்டை முடித்தாங்க 2000. இப்போ மனித ஜீனோம் அத்தனையும் அவங்க ஆலோசி பண்ணி எல்லா குரோமோசோமில் இருக்கிற ஜீனெல்லாம் பிரித்து போட்டாங்க. இப்போ பிரெயின் எடுத்துக்கிறாங்க. நிறைய பேருடைய பிரெயினை அங்குலமாக செக்ஷனாக ஸ்கேன் பண்ணுறாங்க. அந்த நெட்வொர்க்கை படிக்கிறாங்க. இந்த நியூரான்ஸ் எப்படி கனெக்டடாக இருக்குது, இன்டர் கனெக்ஷன். இந்த பக்கத்தில் இருக்கிற நியூரான் கொத்து இங்கே இருக்கிற நியூரானோட கீழே சம்பந்தமாக இருக்குது. எப்படி அங்கே இருக்கிற ஒரு காடு இங்கே இருக்கிற ஒரு காடு தனித்தனிங்கிறோம், ஆனால் பூமி கீழே வேர்கள் சேர்ந்துருக்குது, நமக்கு தெரியல. அதுபோல் மூளையில் எங்கெங்கேயோ இருக்கிற நரம்புகள்லாம் கண்ணுக்கு தெரியாமல் கீழே சேதுப்பட்டுருது. அது ஒயிட் மேட்டருங்கிறோம். மேலே இருக்கிற இந்த மரம் மாதிரி தெரியுது, அதெல்லாம் கிரே மேட்டருங்கிறோம். இப்போ கிரே மேட்டருங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். ஒயிட் மேட்டர் எப்படி கனெக்ஷன் தெரியல இல்லையா? இப்போ அந்த ஒயிட் மேட்டர் கனெக்ஷனை இவங்க ஸ்டடி பண்ணுறாங்க. இப்போ எதோட சம்மந்தப்பட்டிருக்குது அப்படின்னு இந்த ப்ராஜெக்ட்டு போயிட்டுருக்குதுங்க.
கடைசியில் என்ன தான் கண்டுபிடிப்பாங்க? எல்லாம் இன்டர் கனெக்டட். அப்போ இன்டர்நெட் அப்படின்னு கண்டுபிடிப்பாங்க. இந்த பிரெயின் வந்து ஒரு இன்டர்நெட், இட்ஸ் எ நெட்வொர்க். அதில் இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகுது. அந்த இன்டர்நெட்குள்ளே இன்ஃபர்மேஷன் ஃப்ளோ ஆகிறது தான் நம்ம அறிவுணர்வு அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க. இப்போவே பூமியில் வெப் இருக்குது இல்லையா, அது அறிவுணர்வோடு செயல்படணும். அல்லது நாம் இப்போ இன்டர்நெட் கொண்டாடுறதுக்கு முன்னாடி இந்த உலகம் முழுக்குமே இந்த மின்சாரங்கிற கம்பினால் நெட்வொர்க் இருக்குது. ஒவ்வொரு இடத்துல தனித்தனி நியூரான் கொத்து மாதிரி டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது. இப்படி உலகம் முழுக்க எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர் இருக்குது? அப்போ எத்தனை வீடுகளில் அது கனெக்ஷன் இருக்குது? இந்த நெட்வொர்க்கில் கரண்ட் போயிட்டு வந்துட்டு தானே இருக்குது. அப்போ இந்த நெட்வொர்க்குங்கிறதும் அதில் கரண்ட்டு பாயிறதும் தான் அறிவு. இந்த நியூரான் நெட்வொர்க்கும் அதில் பாய்கின்ற இந்த எலக்ட்ரான்னு சொல்லக்கூடிய இந்த பல்சஸ்ன்னு சொல்கிறோம்ல, அந்த நரம்பு செல்லுக்குள்ளே போகுது இல்லையா, அந்த துடிப்புகளை என்னங்க மின் துடிப்பு தான் நம்மளுடைய அறிவுன்னு சொன்னோம்னா, ஏற்கனவே மின் துடிப்புகள் இங்கே வந்துட்டு தான் இருக்குது. அப்போ இங்கே வந்து பூமியே ஒரு அறிவுள்ள பொருளாக இருக்கணும். அகமஸ்மி அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கணும். ஒருவேளை நீங்களே ஒரு நியூரான் நெட்வொர்க்கை நீங்கள் கண்டுபிடிச்சி வச்சிட்டிங்கன்னா, அந்த ரோபாட் வந்து எனக்கு வேலையெல்லாம் விடாதீங்க, நான் செய்ய மாட்டேன், எனக்கு இது வேணும் அப்படின்னு பார்ட்னர் கேட்கும். ஒரு ஆண்ட்ராய்டு கைனாய்டு கேட்கும். நீ இல்லைனா சரி நானே உண்டாக்கிக்கிறேன்னு சொல்லும். அப்படியெல்லாம் வர்றது இல்லையே. கான்ஷியஸ் கேனாட் பி கிரியேட்டட். ஸோ பிரெயினால் கிரியேட் பண்ணதுங்கிறது வந்து இட் வாண்ட் டு ஹோல்ட் வாட்டர். அதனால் சேர்க்கையில் தோன்றுகின்ற பொருள் இல்லைங்கிறது கண்டுபிடிச்சாலே போதும். ஏன்னா சேர்த்தது எல்லாமே சேர்த்தவனுக்காக தான். பிரெயின் வந்து சேர்க்கப்பட்ட பொருளுங்கிறதுனால அதுலேருந்து உண்டானவனுக்காக அது பயன்படுத்துதுன்னு சொன்னோம்னா எது முதல்ல இருக்கும்? இப்போ உண்டானவன் முதல்ல இருந்தால் தானே நமக்கு வந்து சேர்க்க முடியும். சேர்த்த பிறகு இவன் வந்தான்னா அவன் எப்படி வந்து பிரெயினை சேர்த்துக்குவான்? இதெல்லாம் நடக்கிறதுக்காக. அடுத்த கேள்விக்குங்க சார். வணக்கம். இந்த சூட்சும சரீரம் ஸ்தூல சரீரம் இருக்குது. சூட்சும சரீரத்தில் நிறையா பாகுபாடு இருக்குது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம், காரண சரீரம், அப்புறம் சூட்சும சரீரம், இந்த இதில் இருக்குங்க சார். இப்போ வந்து நம்ம செய்கிற கர்ம வினைகள், அப்புறம் வந்து பாவ புண்ணியங்கள், ஆசைகள், அப்புறம் வந்து வாசனைகள், இதெல்லாம் நிறையா இருக்குது. இந்த பிறவியில் நடக்கிறது, பல பிறவிகளில் உள்ள சேர்ந்தது எல்லாம் இருக்குது. இந்த மெமரியெல்லாம், இது சம்மந்தப்பட்ட ஞாபகங்கள்லாம் அந்த காரண சரீரத்தில் ஸ்டோர் ஆகிருக்குமா, இல்லை அதுக்கு மேலே அந்த சூட்சும சரீரத்தில் அந்த மாதிரி எந்த லேயரில் ஸ்டோர் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. மஞ்சு அவங்க கேட்குறாங்க சார். தேங்க்யூ சார். ஒருத்தருடைய சஞ்சித கர்மங்கள், வாசனைகள் எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னு கேட்குறேன். ஏன்னா இதுக்கு வந்து ஒரு சாஸ்திரத்துக்கு அப்பாற்பட்ட சில விளக்கங்களெல்லாம் ஆகர்ஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு நிறைய பேர் எங்கேயாவது இன்டர்நெட்டில் பார்த்தா வண்டியாக இதெல்லாம் இருக்கும். சில யோகிகள் அந்த யோகாசனம் சொல்லிக் கொடுக்குற அந்த யோகா அந்த குருநாதர்களெல்லாம் ஒரு ஆகாயத்தில் ஒரு ரெக்கார்டு இருக்குது, அது ஆகர்ஷிக் ரெக்கார்டு, அது எல்லாமே இருக்குது. நம்ம தியானத்தில் உட்காந்தோம்னா அதுலேருந்து இன்ஃபர்மேஷன் அப்படியே ட்ராப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்போ ஏற்கனவே அந்த ஞானமெல்லாம் இருக்குதான். இனிமேல் கண்டுபிடிக்க வேண்டிய பொருட்கள், விஞ்ஞானிகள்லாம் இன்றைக்கி திடீர்னு அவங்களுக்கு ஏன் அறிவு வருதுன்னா அவங்க ஆகாஷிக் ரெக்கார்ட்லேருந்து அதை எடுத்துக்கிறாங்களாம் அப்படின்னு சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கேன். இதெல்லாம் 75-80லலாம் அப்படி தான் பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதே பேசிகிட்டு தான் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு ரெக்கார்ட் புக்கு இருக்கிற மாதிரியும், அந்த ரெக்கார்டு ஆகாயத்தை அப்படியே மிதக்கிற மாதிரியும், நம்ம ஆழ்நிலை தியானத்தில் போயிட்டோம்னு சொன்னால் அங்கேருந்து கம்பிலேருந்து நேராக வந்துடும். எந்த இன்ஃபர்மேஷன் வரும், என்ன வரும்? ஒருவேளை அட்வான்ஸ்டு டெக்னாலஜி உள்ளே வந்துடுச்சுன்னா உனக்கு எப்படி தெரியும்? சப்போஸ் ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி யோகி உட்காந்துருக்கிறாரு, அப்போது ஒரு செல்ஃபோன் பற்றிய ஒரு டயக்ராமோ அதில் இருக்கக்கூடிய ஒரு சர்க்கியூட்டு படமோ அவருக்கு திடீர்னு தோணுச்சுன்னு வச்சுங்க, அதனால் அவருக்கு என்ன யூஸு? அவருக்கு ஒன்றுமே புரியாது. அது
ஆகாஷிக் ரெக்கார்டு உனக்கு புரியணும்னா அதுக்கு மேலே உனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் ஒன்று சொல்கிறேன்னா அதை உள்வாங்கிக்கிறதுக்கு ஏற்கனவே உங்ககிட்ட ஒரு பேங்க் இருக்கணும். இப்போ இதே தான் இப்போ வேதாந்தம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இந்த ரெக்கார்டு எல்லாருக்கும் உள்ளே போய் புரியுதா என்ன தான் தியானம் பண்ணாலும் டக்குன்னு தியானத்தில் உட்காந்தா தத்துவமசி புரிஞ்சிடுவான், அதெல்லாம் புரியாது. அதனால் ஆகாஷிக் ரெக்கார்டுங்கிறது ஒரு கற்பனை. அப்படி இருந்தால் நல்லா இருக்குமே. ஏன்னா அவங்களுக்கு சில சமயத்தில் தன்னை மகிமை புரிந்துள்ள காட்டிக்கிறதுக்காக நான் யோகி, நான் அங்கேருந்து இதை தீர்க்கதரிசி, நான் முன்கூட்டி இதை பார்ப்பேன், அதை பார்ப்பேன், இதை பார்ப்பேன் அப்படின்லாம் அவங்க சொல்லிக்கிறாங்க. அதுக்கு இந்த ஆகாஷிக் ரெக்கார்டு போன்ற ஆகாஷிக் ரெக்கார்டுனா ஆகாயத்தில் இருக்கிற பதிவு அது ஒரு ஆங்கிலசைஸ் பண்ணிக்கிறாங்க ஆகாஷிக் ரெக்கார்டு. அது அவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது. அதெல்லாம் யுக்தி பூர்வமாக ஒரு தர்க்கமாக அவங்க விளக்கிக்கிறது தான். ஆனால் உண்மையில் ஒவ்வொருத்தரும் ஜீவனும் அவனுடைய ரெக்கார்டை அவன் தான் வச்சுருக்க முடியும். இல்லைன்னா அது பொது இடத்துல இருந்தால் போய் அழிச்சிடுவாங்க. அதுவும் சான்ஸ் இருக்குல்ல. அப்போ உன் ரகசியத்தில் ஒன்றா திருடிடுவான். அப்புறம் அதை மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்குது. அப்புறம் அது எப்படி ஸ்டோர் ஆகிருக்குது, எந்த ஃபார்மில் இருக்குது. இப்போ ரெக்கார்டு வைக்கணுன்னா ஒரு ஷீட் வேணும் இல்லையா? பேப்பர் இல்லாமல் எப்படி எழுத முடியும்? ஆகாயத்தில் எங்கே எழுதியிருக்கிறாங்க, எந்த வடிவத்தில் எழுதப்பட்டிருக்குது, என்ன ஸ்கிரிப்சர் வேணும், என்ன கேரக்டரை யூஸ் பண்ணுறாங்க, என்ன கிராமர். எல்லா ரெக்கார்டுமே கிராமர் இல்லைன்னா எப்படி முடியும்? இப்போ நம்ம புரிஞ்சுக்குவோம். நீங்கள் இன்றைக்கி நடந்த நிகழ்ச்சியெல்லாம் ஞாபகம் வச்சுருக்கலாம் இல்லையா? அது ஆகாசத்தில் இருந்து உங்கள் தலையில் இருக்குதா? நம்மக்கிட்ட தானே இருக்குது. நீங்கள் எங்கே போனாலும் உங்கள் தலையோடு தானே வருது. சரி, தலையில் எங்கள் இடத்துல அது எழுதப்பட்டிருக்குது, அதான் தலை எழுத்துங்கிறோம். தலையிலே நம்ம எழுதிக்கிறோம். உங்கள் கிட்ட தானே இருக்குது. இந்த நீ நல்லா நினச்சிப்பார், எங்கே வச்ச சாவியை யோசனை பண்ணிப்பாருன்னு தான் சொல்கிறாங்க. அவங்க குழு தான் கொடுக்குறாங்க. ஆனால் கடைசியில் உங்கள் கிட்டேருந்து தான் வரும். என் பாக்கெட்டில் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மக்கிட்ட தான் இருக்குது. சரி, இன்னைய ரெக்கார்டு இன்றைக்கி இருக்குதுன்னா நேற்று ரெக்கார்டு எங்கே இருக்க முடியும்? அது வேறு இடத்துல வச்சுடுவோமா? நேற்றுது இன்னைக்கு எங்கே ஸ்டோர் பண்ணுற மாதிரி தான் நேற்று அங்கே தான் ஸ்டோர் பண்ணியிருப்போம். இன்றைக்கிங்கிறது நேற்று இன்றைக்கி தான், போன பிறவி இன்றைக்கி தான். எங்கே ஸ்டோர் ஆகுதோ அங்கே தான் ஸ்டோர் ஆகும். இப்போ இதை ஸ்டோர் பண்ணுற இடத்த நாம் சித்தம் அப்படின்னு சொல்கிறோம். அது அந்த கரணத்தில் ஒரு பகுதி. இப்போ ஜீவன் யார் அப்படின்னு கேட்டோம்னா, ஜீவன் ஒரு ஆள் கிடையாது. 16 பொருள் கூட்டு சேர்ந்தாக்கா அவன் ஜீவனுங்கிற ஒன்று உண்டாகுது. அவனை பிரித்தா ஓடிடுவான். ஆனால் ஆத்மா ஒரு ஓடாது. இந்த ஜீவன் அசம்பிளேஜ், காரியகரண சங்காதம் அப்படின்னு சங்கரர் சொல்வார். இந்த 16 என்ன அப்படின்னா, ஞானேந்திரியங்கள் 5, கர்மேந்திரியங்கள் 5, பிராணன் 5, அந்த கரணம் 1, 16. இது 16 அங்கங்கள் கொண்டது. என்ன சோடச கலா அப்படின்னு பேர். 16 கலைகள் உண்டு. கலைகள்னால் பிரிவுகள். இந்த அசம்பிளேஜ் தான் ஜீவன். இதுக்குள்ளே எப்போவுமே ஆத்மா இருந்துகிட்டே தான் இருக்கும். எங்கும் இருக்கின்ற ஆத்மா ஜீவனுக்குள்ளே எல்லாமே இருக்கும். அதனால் அது பேர் ஜீவாத்மா. எப்படி எங்கும் இருக்கின்ற ஆகாசம் குடத்தில் இருந்ததுன்னா குடாகாசம்னு சொல்கிறோம். அதுபோல் இந்த ஜீவனுக்குள்ளேயும் அந்த பிரபஞ்சத்தில் நிரம்பி இருக்கின்ற அந்த ஆத்மா இந்த உடம்புக்குள்ளேயும் இருக்கிறதுனால அது ஜீவாத்மா அப்படின்னு பேர் சொல்கிறோம். ஆத்மாவை நம்ம எப்போ விட்டுறக்கூடாது. இந்த ஜீவாத்மாவில் எங்கே பதிவாகிருக்க முடியும்னா, இந்த சோடசகாலா புருஷனில் அந்த கரணத்தெல்லாம் பதிவாகும். அந்த கரணத்தில் எத்தனை இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, மனம், புத்தி, சித்தம், அகங்காரம்னு சொல்கிறோம். இந்த சித்தத்தில் தான் அது இருக்க முடியும். ஏன்னா மனம் உணர்வு ரூபமானது, நினைவச்சுக்காது. அது உணர்வை மட்டும் உண்டாக்கிட்டு விட்டுடும். கோபத்தை பட்டுட்டு கோபம் முடித்தோன்னே சிரிக்கும், அப்புறம் பயப்படும், அப்புறம் கோபப்படும். இப்படி மாறி மாறி அது மனம். புத்தி என்ன பண்ணுறோம், அன்றாடம் இருக்கிறத அறிகிறது. பச்சை சிவப்பு, இது நல்லது கெட்டது, இவர் சித்தப்பா இவர் பெரியப்பான்னு அறியுது. இது அறியறது மட்டும் தான் அது செய்யுது. அது நாம ரூபங்களோட உடையது. இது உணர்வு மட்டமாக இருக்கிறது. இன்னொன்று சித்தம். இது அத்தனை நினைவில் வச்சுக்குது. இந்த சித்தம்
புத்தி மனசு ரெண்டோட சேர்ந்தே தான் வேலை செய்யும். சித்தம் இல்லைன்னா இதுக்கு கோபப்படணும் கூட நமக்கு தெரியாது. புத்தி இல்லைன்னா இது கோபப்படுற பொருள்னு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ இதுக்கு இந்த பொருள் எதுன்னு கண்டுபிடிச்சி இதுக்கு இந்த கோபம் அப்படிங்கிற உணர்வை சித்தம் தான் கொடுக்க முடியும். சித்தம் தான் உண்மையிலே புருஷன். அதனுடைய உதவி செய்கின்ற தொழிலாளிகள் தான் புத்தியும் மனசும். இப்போ சித்தம் தான் அகங்காரமும். இப்போ சித்தம் தான் இப்போ வருது. அப்போ சித்தம் தான் காரணம். சித்தம் காரணம். அவங்களுக்கு கையாட்கள் தான் அகங்காரமும் இந்த புத்தியும் மனசும். இவங்களுக்கு கையாட்கள் அந்த பஞ்சேந்திரியங்கள், அப்புறம் செயலாட்கள் கர்மேந்திரியங்கள், எனர்ஜி கொடுக்குறவங்க பிராணன். இப்போ சித்தம் தான் மையம். அதை சித்து அது அந்த சைதன்யமானது இங்கே செயல்படுறதுனால இது பேர் சித்தம்னு பேர். அது அச்சித்து இல்லை, அது அறிவுபூர்வமானது அப்படின்னு சொல்கிறதுக்காக அது சித்துன்னு பேர், சித்தம்னு பேர். அதில் இருக்கிறது சித்து. சித்து ஆத்மா. ஆத்மா வேறு, சித்தம் வேறு. ஆனால் ரெண்டும் இருக்கிறதுனால அதுக்கு பேர் ஒரே மாதிரி இருக்குது. அது சித்து, இது சித்தம். அந்த குவாலிட்டி ஆஃப் சித்து அது வச்சுருக்கிறதுனால சித்தம் அப்படின்னு அதுக்கு பேருங்க. இப்போ எங்கே இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? வாசனைகள்லாம் சித்தத்தில் தான் இருக்க முடியும். அந்த சித்தம் ஒரு யூனிட்டாக ஒர்க் பண்ணுது. உங்களுடைய சித்தம் என்னுடைய சித்தம் வேறு வேறு. அதனால் சித்தம் ஒரு யூனிட்டாக இருக்கிறதுனால ஜீவத்துவம் உண்டாயிடுது, யூனிட்டைஸ். ஆனால் சைதன்யம் ஒரு இடத்துல இல்லை, அது யூனிட்டைசேஷன் ஆகலை. அது பரிச்சின்னம் இல்லாமல் அபரிச்சின்னமாக விரிந்திருக்கிறது. ஆனால் சித்தத்துக்குள்ளே அது விளங்கும் பொழுது எங்கும் விளங்குது, சித்தத்திலையும் விளங்குது. எங்கும் இருக்கின்ற வெளிச்சம் ஒரு கண்ணாடிக்குள்ளே விளங்குது. அப்போ கண்ணாடியுடைய தன்மையோடு அது விளங்குது. ஆமாம். இப்போ சிவப்பு கல் இருக்குது, சூரிய ஒளி இருக்குது. சிவப்பு கல்லில் வரும்போது சிவப்பாக அது ஜொலிக்குது, நீலக்கல்லில் நீளமாக ஜொலிக்குது, சித்தத்துக்குள்ளே சித்தமாக ஜொலிக்குது. அப்போ எங்கும் விளங்குவது சித்தமாக விளங்குது. எங்கும் விளங்குவது சித்தமாக விளங்கும்போது ஜீவனாகவும், எங்கும் விளங்கும்போது பரமாத்மாவும் இருக்குது. ஒரு விளங்குவது ஒன்று தான், அது எங்கே விளங்குதுங்கிறது பொருள். இங்கே விளங்கும்போது ஒரு சித்தம், அங்கே விளங்கும்போது ஒரு சித்தம். ஒன்று நவரத்ன கற்களாக இருக்குது. எல்லாத்துக்கும் ஓதம் புரோதமாக சூத்திரமாக ஒரே அந்தர்யாமி தான் இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அந்தர்யாமி ஒன்று தான். அந்த சித்தங்களெல்லாம் மணிகண இவை தனித்தனி மணிகளாக இருக்கிறதுன்னு சொல்கிறோம். நிச்சயமாக எல்லா சஞ்சித கர்மங்களும் சித்தத்தில் தான் இருக்கின்றது. அப்போ சித்தம் எவ்வளோ பெருசாக இருக்கும், அது எதனால் ஆகப்பட்டது? இப்போ அதுக்கெல்லாம் நம்ம விளக்கத்தை நம்ம கொடுக்க போனோம்னா மறுபடியும் சயின்ஸுக்குள்ளே நம்ம போக வேண்டி வரும். நம்ம தப்பிச்சு பிழைக்கிறதுக்கு வழி என்னன்னு பார்ப்போம். நம்ம இதில் ஆராய்ச்சின்னு நம்ம போயிட்டோம்னு சொன்னால் இது ஒரு குவாக்மயர். அப்புறம் அகடமிக் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் போயிடுச்சுன்னா நம்ம மோட்சம் சம்பவிக்காது. என்ன மோட்சம் ஆன பிறகு நம்ம சொல்ல போகிறோம் அப்படி ஒரு பொருளே இல்லைன்னு சொல்ல போகிறோம். எல்லாமே சிப்பியில் தோன்றுகின்ற வெள்ளி போன்றது, அது மித்யாரூபமானது அப்படின்னு சொல்ல போகிறோம். இந்த வேதங்களில் நம்மளுக்கு கிடைச்சது புண்ணியம் தான் கொடுத்தா அப்படி சொல்கிறாங்க. அதெல்லாம் ஆகாஷிக் ரெக்கார்டாக தான் சார் இருக்குது. இப்போ அது எப்படி அது அந்த மாதிரி வரும்? அது நம்ம ரிஷிகள் ரிசீவ் பண்ணி கொடுத்ததை கொடுக்காண்டி தான் நம்மளுக்கு அது கிடைச்சிருக்கு. அது எழுதா கிளவின்னு சொல்கிறாங்க. அப்போ அது ஆகாஷிக் ரெக்கார்டாக தான் இருந்திருக்கணும். வேதம் ஆகாசத்துக்கு முந்தியதா பிந்தியதா? வேதம் ஆகாசத்துக்கு முந்தியது. அப்புறம் அப்போ முந்தியது எப்படி ரெக்கார்டுன்னு தான் சொல்கிறோம். அப்போ ஆகாசத்துக்கு முந்தியதுன்னா அப்போ எங்கே ரெக்கார்டாக இருந்தது? அதான் ஆதி மூலமாக இருந்திருக்கு. அதுதானே ரெக்கார்டு. கடவுள் தான், கடவுள் அது ஒன்று தான். அப்போ எதுக்கு இங்கே சொல்கிறீங்க? ஆகாசத்தில் தான் வேதம் இருக்குதுன்னா ஆகாசம் தோன்றதுக்கு முன்னாடி எங்கே இருந்தது? அப்போ ஆகாசங்கிறது ஒரு இன்சிடென்டல். அங்கே வெளிப்படுற இடமா இருக்கிறதுனால நம்ம ஆகாசத்தில் இருக்கிறதா நம்ம நினைக்கிறோம். ஏன் இந்த ரிஷிகளுக்கு ஆகாசம் தேவையான்னு? அவன் தான் ஆத்மாவாச்சு, அதுதான் பிரம்மமாச்சு. பிரம்மத்துக்கிட்ட தானே வேதம் இருக்குது, அப்போ தன்கிட்ட தானே இருக்குது. இப்போ ரிஷி எங்கேருந்து எடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? தனக்கு ஆகாசம் ஏன் எடுக்கணும்? பேச்சு வழக்கில் அது மாதிரி சொல்கிறாங்க. ஆமாம், இந்த ஆகாசத்தை எடுத்து முதல்ல உடைப்போம். ஆகாசம் தோன்றதுக்கு முன்னாடியே வேதம் இருக்குதுன்னா, வேதம் ஒரு ரெக்கார்டு இருக்குதுன்னா எங்கே இருக்க முடியும்? அது என்ன ரெக்கார்டுன்னு சொல்கிறது? அது நீ தானே பொருந்த, நீ தானே பிரம்மம், உங்ககிட்ட தான் இருந்திருக்கணும்.
உங்ககிட்டேருந்து நீங்கள் கொடுவதை நம்மளுக்கு புரியறதுக்காக அவங்க கண்டார்கள்னு சொல்கிறாங்க. எங்கே கண்டார்கள்? அந்த கரணத்தில் பிரதிபலிக்கிறத பார்க்குறாங்க. ஆத்மாவில் இருக்கின்ற அந்த பொருள் அந்த கரணத்தில் பிரதிபலிக்கிறத அவங்க பார்த்துக்கிட்டாங்க. ஏன் அந்த கரணத்தில் அவங்களுக்கு மட்டும் பிரதிபலிச்சுது? மற்றவங்களுக்கு பிரதிபலிக்கிறது எண்ணற்ற பொருள் இருக்குது. அவங்க அதெல்லாம் விட்டுட்டு அவங்க அதை மட்டும் காத்துட்ருக்குறாங்க. அதனால் அவங்களுக்கு தெரியுது. சார் இந்த டைம் இருக்கு சார், கேட்கலாமா? கேளுங்க. பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னா அதுக்கு கரெக்டு அர்த்தம் என்ன சார்? ஏன்னா இப்போது உண்மையான பிராமணனை கொன்னாக்கா அந்த தோஷம் வரும் அப்படிங்கிறது ஒரு கலோக்கியெல்லாம் இருக்குது. இப்போது ராவணனை கொன்ற பிறகு ஸ்ரீராமச்சந்திர பிரபுவுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்துட்டாவே நம்ம படிக்கிறோம். இப்போது வேதம் சொல்கிறது பார்த்தோன்னா அந்த ராவணனுக்கே அந்த குவாலிஃபிகேஷன் இருக்கா இல்லைன்னு தெரியாது நம்மளுக்கு. அப்படி இருக்கிறப்ப அந்த அந்த ராவணனை கொண்டதுனால பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சில கிரியைகளை செஞ்சு அப்படி நாங்கள் படிக்கிறோம். அப்போது இந்த காலத்துலேயும் அதுக்கு இருக்குங்களா, அந்த பிரம்மஹத்தி தோஷங்கிறது இருக்குங்களா? அப்போ உண்மையான பிராமணனை கொன்னாதான் அந்த பிரம்மஹத்தி தோஷமா? அதெல்லாம் வேறு தோஷமும் இப்போ நம்ம கலோகையில் நிறைய தோஷம் இருக்குது. அந்த பிரம்மஹத்தி தோஷம் இப்பயும் இருக்குங்களா? எப்படி இல்லாமல் போகும்? ஒரு சாதுவை, ஒரு இன்னசென்ட் பர்சனை, நன்மை மட்டுமே செய்கின்றவனை, எந்த உயிருக்கும் தீங்கு செய்யாத ஒரு அகிம்சையவாதியை சுட்டு கொன்னா அதுக்கு தோஷம் இல்லையா? காந்தியை சுட்டு கொன்னவனும் பிராமணன் தான், கொல்லப்பட்ட அவரும் பிராமணர் தான். அந்த தோஷம் இல்லைன்னாக்கா இந்த உலகமே அவனை சபிக்குதில்லை. இப்போ நல்லவனை கொல்லக்கூடாதுங்கிறது தான் இது பிராமணனுங்கிறது. இப்போ தான் யார் பிராமணங்கிறது பார்த்தோம். அப்போ யூஸ்வலாக பிராமணர்கள் நல்லவர்களாக தான் இருக்கிறாங்க. அதனால் கெட்டவர் யூஸ்வலாக பொதுவாக பேச்சு வழக்கில் நம்ம சொல்கிறோம். எவன் நல்லவனோ அவனை பிராமணன்னு சொல்கிறோம். அவன் எங்கே இருந்தாலும் நல்லவனை கொல்லக்கூடாதுங்கிறது தானே. அப்போது ராவணன் நல்லவனா கெட்டவனா அப்படின்னு? ஏதோ ஒரு விதத்தில் அவன் நல்லவன் தான், அவன் நாட்டுக்கு நல்லவன் தான். கொலையே தப்பு தான். இந்த இதிகாசங்களும் புராணங்களும் அது சொல்ல வந்த தர்மத்தை நம்ம எடுத்துக்கிறதுக்காக இப்போ யாரை கொன்னாலுமே அது பாவம் இருக்குது, அது கொல்றவன் இறைவனாக இருந்தாலும் பாவம் இருக்குது அப்படின்னு காட்டணும். அப்புறம் ராவணன் பிராமணன், ராமன் சத்திரியன். அப்போ ராவணன் எப்படி பிராமணனாக இருந்து அரசாட்சி பண்ண முடியுது? அவங்ககிட்ட சத்திரிய குணம் இருக்குது. குணத்தக சத்திரியன். பிரம்மஹத்தி செய்ததுனால அவன் பிராமணன். பிரம்மஹத்திங்கிறது சாது என்று சொல்லக்கூடிய நல்லவனை கொல்லுவது தான் அப்படின்னு எடுத்துக்க. அவன் கொல்லுவது இறைவனாக இருந்தாலும் அவன் கையை கழுவணும். அதுக்குண்டான ஒரு பிராயச்சித்தை அவன் செய்கிறார் அப்படின்னு நாம் சாமானியர்கள்லாம் அதை செய்யக்கூடாதாங்கிறது உலகத்துக்கு தர்மத்தை போதிக்கத்தானுங்க. தர்ம அவதாரமாக தானே ராமர் வந்தார். அவர் சாமானிய மனிதன் மாதிரியே தர்மத்தை அவர் கடைபிடிக்கிறார். நான் கடவுள், எனக்கு தர்மம்லாம் கிடையாது, எனக்கு ரைட் இருக்குது அப்படின்னு அவர் சொல்லலை. உங்களை மாதிரி தான் நானும் இருக்கிறேன். ஒரு வண்ணா சொல்லிட்டான், என்ன நான் ராஜா ராமர் மாதிரியா வெளியே போயிட்டு பொம்பளையெல்லாம் வீட்டில் வச்சுக்கிறதுக்கு அப்படின்னு அவன் சொல்லிட்டான். இது காது விழுந்தவுடனே ஐயோ நம்ம ஒரு தப்பு உதாரணம் ஆகிட்டோமே அப்படின்னு உடனடியாக சீதையை கூப்பிட்டு, சீதை நீ அக்னி பிரவேசம் பண்ணு, நீ யாருன்றது எனக்கு தெரியும், நீ அக்னி புத்திரி, உனக்கு அக்னி எதுவும் பண்ணாதுன்னு எனக்கு தெரியும், ஆனால் நீ செய்து காட்டிடு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ சாமானிய மனிதன் மாதிரி தானே வாழ்ந்து காட்டுறாங்க. இப்போ அவங்கக்கிட்ட இருக்கிற தர்மத்தை தெரிஞ்சுக்கணும். ஆனால் ஞானிகள் எப்படிப்பட்டவங்க? இப்போ நச்சிகேதன் கேட்குறான், தர்மத்துக்கும் அதர்மத்துக்கும் அப்பாற்பட்டதாக ஒன்று இருக்கணும். தர்ம அதர்மங்களெல்லாம் இந்த உபாதியாக இருக்கக்கூடிய சிருஷ்டியில் தானே இருக்குது. சிருஷ்டிக்கு முன்னாடி இருந்தவர்கிட்ட தர்ம அதர்மம் எப்படி இருக்க முடியும்? சிருஷ்டிக்கு பின்னாடி தான் தர்ம அதர்மங்கள்லாம் வர முடியும். அப்போ ஆத்ம ஞானிகளுக்கு இந்த கேள்விக்கெல்லாம் அவங்க அது பதிலே சொல்ல மாட்டாங்க. அப்படி ஒன்று இருக்கா அப்படின்னு விட்டுடுவாங்க. ஆனால் சாமானிய மக்கள் அதை கேட்கும் பொழுது நம்ம அதுக்கு உண்டான தக்க பதிலை சொல்லணும். தர்மங்களை நாம் சாமானிய தர்மம், விசேஷ தர்மம் அப்படின்னு சொல்கிறோம். சாமானிய தர்மங்கிறது அஹிம்சை தான். அஹிம்சோ பரம தர்மம். மீதியெல்லாம் விசேஷ தர்மங்கள்.
அதை நம்ம இன்டர்பிரட் பண்ணணும். அதுக்கு நாளுக்கு நாள் மாறும். சாமானிய தர்மம் மாறவே மாறாது. எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதருக்கும் 3 சேர்த்து சொல்லணும். எக்காலத்திலும் எல்லா இடத்திலும் எல்லா மனிதர்களுக்கும் மாறாதது எதுவோ அது சனாதன தர்மம், அது அஹிம்சை. சனாதனம்னா தட் வில் நெவர் சேஞ்ச். ஆனால் காலத்துக்கு காலம், இடத்துக்கு இடம், மனிதருக்கு மனிதம் எது மாறுகிறதோ அதுவும் தர்மம் தான். ஒருவனுக்கு இந்த இடத்துல தர்மம், அந்த இடத்துல தர்மம் இல்லை. போர்க்களத்தில் கொலை தர்மம், அதே சத்திரனுக்கு இங்கே வந்தால் அது அதர்மம். இடத்துக்கு இடம் மாறும், காலத்துக்கு காலம் மாறும். பகலில் சண்டை போட்டு கொல்லலாம், ஆனால் ராத்திரியில் கொல்லக்கூடாது, போர் தர்மம். 6 மணிக்கு மேலே கொல்லக்கூடாது, அஸ்தமானத்துக்கு. அப்போ காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது பாருங்கள். அப்போ அது விசேஷ தர்மம் இல்லையா? அதை இன்டர்பிரட் பண்ணணும். அப்போ ஆளுக்கு ஆள் மாறணும். சத்திரியனுக்கு கொலை தர்மம் உண்டு, ஆனால் பிராமணன் செய்யக்கூடாது, சத்திரியன் செய்யக்கூடாது, சூத்திரன் செய்யக்கூடாது. இப்போ பிரம்மச்சாரிக்கு ஒரு தர்மம், கிரகசனுக்கு ஒரு தர்மம், வானப்பிரசனுக்கு ஒரு தர்மம், சன்னியாசிக்கு ஒரு தர்மம். அப்போ இது பேர் வர்ண ஆசிரம தர்மம்னு சொல்கிறோம். இப்போ வர்ண ஆசிரம தர்மங்கள் எல்லாமே விசேஷ தர்மங்கள் ஆகிடுது. எல்லா வர்ணத்தாரும் எல்லா ஆசிரமத்தாரும் எக்காலத்திலும் கடைபிடிக்க வேண்டியதுன்னு ஒன்று இருக்குது இல்லையா? அதை மாதிரி ஒன்று இருக்குது. அப்போது நீங்கள் பிரம்மஹஸ்தி தோஷம் எப்படிப்பட்டது அப்படின்னா, அது எக்காலத்திலும் கடைபிடிக்க வேண்டிய சனாதன தர்மம். எந்த சாதுவையும் கொல்லக்கூடாது, அசாதுவும் கூட நம்ம கொல்லக்கூடாது. கொல்லாமைங்கிறது ஹிம்சை இல்லையா? அஹிம்சா இல்லையா? அந்த பரம தர்மம். அதனால் கூட அவர் கொலை செய்ததுனாக்காகவே செய்கிறார் தவிர பிராமணன் கொன்றதா அவர் சொல்லலை. நம்ம சொல்கிறோம் பிரம்மஹத்தி தோஷம் அப்படின்னு. கொலை செய்திருக்கிறார். அப்போ தான் படித்தோம் நம்ம, ஒவ்வொரு பையனும் தன்னுடைய அப்பாவை எரிக்கிறான், அப்போ பிரம்மஹத்தி தோஷம் வந்துடுமா அப்படின்னு இந்த வேதம் சொல்லுது. அப்போ சரீரம் வந்து பிராமணம் கிடையாது இல்லையா? பிரம்மத்தை யார் எரிக்க முடியும்? நிறைவு செய்துக்கலாமா? ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணம் ஆதாய பூர்ணம் ஏவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நம. ஹரி ஓம்.